யூனிகார்ன் சீட்டு லாக். சீட்டு லாக் வந்து இது நமக்கு தேஞ்சு போயிடும். சீட்டை நம்ம அழுத்தணும்னா சிலது லாக் ஆகாது. அதுதான் இந்த லாக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் எங்கேயும் இல்லை. என் நண்பர்கிட்ட சொல்லி இதை ஆர்டர் போட்டு வர வச்சேன். யூனிகார்ன் சீட் லாக்கு. ஏன்னா சீட்டு சரியாக லாக் ஆக மாட்டேங்குது. அதுதான் யூனிகார்ன் 150. இது BS3, BS4, BS6 கூட லாக் இப்படி தான் வரும். ஸோ இந்த லாக் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கியிருக்கேன் தனியாக. இது கிடைக்கல. ஸோ நம்ம நண்பர் வாங்கி அனுப்பிச்சார் வெளியூர்லேருந்து. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பொருள் கிடைக்கலன்னா கஸ்டமரால் வாங்கவே முடியாது. ஸோ அவர்கிட்ட இது 3 இருந்தது, 3 வாங்கிட்டேன். ஏன்னா நாளைக்கு நம்ம யூனிகார்னுக்கு பார்க்கும்போது ஸோ நமக்கு இதெல்லாம் கிடைக்காது. இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பொக்கிஷன் மாதிரி இதெல்லாம். அதனால் 3 இருந்தது, 3 வாங்கிட்டேன். ஸோ இதுதான் இந்த சீட்டு லாக்கு. இந்த சீட்டு லாக்கு அப்படின்னா எங்கே வரும்னா இங்கே தான். இதை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரக்கூடியது, இந்த இடத்துல வரக்கூடியது. ஸோ அருமையாக ஒரு 10 நெட்டை போட்டு டைட் பண்ணிட்டோம்னா அருமையாக இருக்கும். இதுதான் இந்த சீட்டு லாக்கு. ஏன்னா மெயினாக வந்து ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இதை பெயிண்டிங் அப்படின்னும் போது இதை தனியாக கழட்டி நம்ம வைப்போம், மிஸ் ஆகிடும். ஆனால் இது வந்து லாக் போயிடுச்சு. ஸோ இருந்தாலும் நம்ம நண்பர்கிட்ட சொல்லி வாங்கி அருமையாக அவர் எனக்கு அனுப்பிச்சார். ஸோ இது கொரியர் சார்ஜே பார்த்தீங்கன்னா 250 ரூபா ஆகி போச்சு. ரொம்ப லாங்லேருந்து வந்தது. இதுதான் நம்ம யூனிகார்னுக்கு கிடைக்காத பொருள் கூட வர வச்சு மாட்டி ரெடி பண்ணி கொடுக்குறது. ஸோ 3 வாங்கி வச்சிட்டேன். வணக்கம். எனி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டிப்ளமா வச்ச குழந்தைங்க, மெக்கானிக் அண்ட் கஸ்டமர். இந்த லாக் பார்த்தீங்கன்னா ஸோ இதுலேருந்து வெளியே வரல. ஏன்னா ஏற்கனவே வந்து இந்த தலை வந்து ஏற்கனவே நசுக்கி, ஏன்னா ஒரு வாட்டி டைட் பண்ணியாச்சுன்னா இதை கழட்ட முடியாது. நம்ம திருப்பிலியில் தட்டி தான் இதை கழட்டணும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த தலையை கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிட்டு இந்த மாதிரி கட்டிங் பிளேடில் அழகாக கழட்டினீங்கன்னா வந்துடும். இந்த மாதிரி கிரிப் பிளேடில் லூஸ் பண்ணிங்கன்னா அழகாக வந்துடும். இப்போ அடுத்தது இதை டேப் போடணும். டேப் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணுறன்றது ஒரு தகவலை பார்க்கலாம். ஸோ இது மாதிரி தான் கட் பண்ணியிருக்கேன் நான். பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துருப்பேன். ஸோ இது வந்து வரல. அந்த பக்கம் பெயிண்ட் எல்லாம் இருந்ததுனால இது வரல. சரி லாக்கு மாற்ற மாட்டாரு அப்படின்னு தான் நம்ம ஐடியா பண்ணோம். ஸோ கட்சியில் லாக் செட்டே மாற்ற சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இப்போ பெயிண்டிங் வண்டிக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. அதே மாதிரி இந்த ஸ்க்ரூ வெளியே வரல. இந்த ஸ்க்ரூ ஏன்னா இந்த கவுளு மாட்டும் போது பிளாஸ்டிக் அந்த ஷீல்டு மாட்டும் போது இது வராது வெளியே. இதையும் அழகாக ஜம்முன்னு வெளியே எடுத்தாச்சு. இப்போ இதை எல்லாமே டேப் போடணும். டேப் போட்டு எப்படி மாற்றுறது, திருப்பியும் அதே மாதிரி ஒரிஜினாலிட்டி மாதிரி அந்த போல்டு எடுத்து போடுறது எப்படி அப்படின்ற ஒரு தகவலாக நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி அழகாக த்ரெட்டு போட்டுக்கணும். த்ரெட்டு போட்டால் தான் ஜம்முன்னு அடுத்த வாட்டி மாட்ட முடியும். ஏன்னா நம்ம செஞ்சு போடுறோம். இந்த மாதிரி அழகாக ஜம்முன்னு இந்த மாதிரி டேப் போட்டு அழகாக அந்த போல்ட்டை தூக்கி அந்த லாக்கை மாட்டினீங்கன்னா ரொம்ப ஜோராக இருக்கும். அருமையாக ஜம்முன்னு கஸ்டமருக்கு பார்க்கறதுக்கு ஒரிஜினாலிட்டி மாதிரி இருக்கும் பண்ணோம்னா. இதுதான் சர்ஜன் செய்யக்கூடிய ஒரு வேலை. என்கிட்ட பெயிண்டிங் வண்டி வந்ததுன்னா ஒன்று விடமாட்டேன். எல்லாத்தையும் அழகாக த்ரெட்டு போட்டு எல்லாம் ஜம்முன்னு ரெடி பண்ணி கஸ்டமருக்கு இது மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கணும். அப்போதான் அது பேர் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா த்ரெட்டு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஏன்னா இது த்ரெட்டு அழகாக கழட்டும் போதே அழகாக கழட்டேன். இப்போ வந்து அழகாக அந்த லாக்கை ஜம்முன்னு போட்டு பண்ணலாம். இப்போது நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. இதுதான் அந்த லாக்கு. பார்த்தீங்கன்னா 3 லாக் வாங்கி வச்சுருக்கேன் என் கஸ்டமருக்கு. ஸோ ஏன்னா திடீர்னு என் பெயிண்டிங் வண்டிக்கு வருது, அந்த வண்டிக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னா
இதை வாங்கி வச்சிருக்குது. ஸோ இப்போ இதை ஒன்று மாட்டணும். இதை டைட் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதை கட் பண்ணியிருப்பேன். ஐட்டம் போல்ட்டை வாங்கி இதை கட் பண்ணியிருப்பேன். ஏன்னா நாளைக்கு யாருன்னா சீட்டு லாக்கை கைட்டினாங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதனால் ஒரிஜினாலிட்டியே நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 போல்ட்டும். இப்போ இதை கட் பண்ணோம் அப்படின்னா மர அடியும் அவங்க வயசில் பிடிச்சா இந்த மாதிரி 2 நெட்டை போட்டு லாக் பண்ணி இப்படி நல்லா டைட்டாக ஒட்ட பிடிச்சிங்க. ஆக்ஸா பிரேமில் அறுத்துருங்க. நீங்கள் இந்த மாதிரி கட்டிங் மிஷினில் அறுத்தீங்கன்னா கையை அடி போட்டுரும், துண்டாக போயிடும். அதனால் ஆக்ஸா பிரேமில் இதை கண்டிப்பாக அறக்கணும். இது 2 லாக்கு. ஸோ இது இப்போ இதை போட்டு நான் டைட் பண்ணிட்டேன்னா பக்காவாகிடும். இது வந்து பிரேமில் இங்கே வரும், இந்த இடத்துல வரும். இப்போது நம்ம வந்து இதை மாற்றுறத ஒரு தகவலாக நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் தெரியணும், கஸ்டமருக்கும் தெரியணும் இந்த மாதிரி இருக்குன்னு. ஆனால் இது கிடைக்காது. இது ஜென்மத்துக்கும் எங்கே போனாலும் கிடைக்காது. கிடைச்சா நமக்கு லாபம் தான். இப்போ இவ்வளோ டூல்ஸ் இருந்தால் தான் இந்த போல்டெல்லாம் வெளியே எடுக்க முடியும். இந்த போல்டு இதெல்லாம் வந்து இருந்தால் மட்டும்தான் நம்ம கண்டிப்பாக சீட்டு லாக்கு கட்டுறதுக்கு இதெல்லாம் இருக்கணும். எல்லாம் என்கிட்ட இருக்கும். எனக்கு நான் வேலை செஞ்சுக்கிட்டு என் வண்டி கஸ்டமர் வண்டியா, வெளியே எங்கேயும் போக மாட்டேன், நானே எல்லாத்தையும் பார்த்துக்குவேன். இதுதான் என்ன செய்யக்கூடிய ஒரு விஷயம். சீட்டு லாக் மாற்றுறது எப்படி, அதை ரிமூவ் பண்ணுறது எப்படி, அதாவது அந்த நெட்டை எப்படி ரிமூவ் பண்ணிட்டு ஒரிஜினாலிட்டி மாதிரி நம்ம கொண்டாடணும் அப்படின்னா இதுதான் நம்ம ஒரிஜினாலிட்டி மாதிரி கொண்டாடுறது. இதுதான் இப்போ நம்ம மாற்றத ஒரு தகவலாக பார்க்கலாம். இந்த மாதிரி அழகா லாக் த்ரெட்டு பேஸ்ட்டு ஜம்முன்னு இப்படி நீங்கள் அப்படி மாட்டி மாட்டிங்கன்னா ரொம்ப ஜோராக இருக்கும். அப்படியே இதுதான் நம்ம மாட்டக்கூடிய ஒரு விஷயம். இப்போ பாருங்கள் எப்படி மாட்டுறன்றதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓ இந்த மாதிரியும் பண்ணலாமா அப்படின்றது நிறைய ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி கஸ்டமருக்கும் தெரியாது. ஏன்னா இந்த போல்டு கிடைக்காது. இந்த போல்டு கிடைக்காது. இப்போ அழகா 8 டீ பாக்ஸை போட்டு மீடியமாக டைட் வச்சுக்கணும் முதல்ல. அதே மாதிரி இதே மீடியமாக டைட் வச்சுக்கணும். டைட் வச்சுக்கின்னு இப்போ பாருங்கள் ஃபுல் டைட் வைக்கலாம். இப்போ அவ்வளோதான். இப்போ ஈஸியாக பார்த்தீங்கன்னா மட்டமாகி போச்சு. அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா மட்டமாக 2 இதுவும் ஆயிடுச்சு. அப்போது ஃபுல் டைட் ஆயிடுச்சு. இப்போ கட்ட முடியாது, சீட்டு லாக்கையும் கட்ட முடியாது. இப்போ கஸ்டமருக்கு நமக்கு லாக் போட்ட மாதிரி ஆகிடும் அழகா. இப்போ அடுத்தது இந்த லாக் ஒயர் எப்படி மாற்றுறதுன்றத ஒரு தகவலாக பார்க்கலாம். ஏன்னா இதுதான் நான் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா நிறைய நண்பர்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் தெரியாது. இதுதான் நான் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இந்த மாதிரி தான் நான் யூனிகார்ன்லாம் வந்து கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இது மேலே வந்து லைட்டாக பெயிண்ட் டச்சப் பண்ணுவேன். சில்வர் பெயிண்ட்டை வந்து டச்சப் பண்ணுவேன். அதே மாதிரி இதில் வந்து லைட்டாக பிளாக்கு. அப்போது இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து பர்டிகுலராக ஒரிஜினாலிட்டி மாதிரியே சார் பண்ணிட்டாரு அப்படின்னு. ஏன்னா நம்ம திருப்பிலியில் தட்டுவோம், திருப்பி அதே மாதிரியே மாட்டுவோம். இப்போ அப்படி இல்லை, த்ரெட்டு பேஸ்ட்டை போட்டு லாக் பண்ணியிருக்கேன். இதை கட்ட முடியாது. ஸோ சாவி தொலைஞ்சினா சாவி போட்டுக்கலாமே தவிர இவரை கட்ட முடியாது. இதுதான் சர்ஜன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நம்ம இதெல்லாம் மாட்டியாச்சு. எப்படி மாட்டிருக்குது அப்படின்ற ஒரு தகவலை பார்க்க. இதுதான் நம்ம சீட் லாக் மாட்டக்கூடிய ஒரு விஷயம். பார்த்தீங்கன்னா இதுதான் லாக். நான் எங்கே வலிக்கிறேன்னா இந்த இடத்துல. இதுதான் நம்ம இதில் வந்து மாட்டணும். இதில் மாட்டிக்கிச்சுன்னா அழகா இதுக்கு ஒரு கவர் வரும். அந்த கவர் கிடையாது, நம்ம கவுல் வந்து மூடிக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
இப்போ இதில் மாட்டி அழகாக ஜம்முன்னு தூக்கி மாட்டினோம்னா லாக்கு எப்படி மாற்றுது அப்படின்ற ஒரு தகவலாக நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம சீட்டு லாக் மாற்றுறது எப்படின்ற ஒரு தகவலை காட்டுறோம் பாருங்க. இப்போ இதை எடுத்தாச்சு. இப்போ இதே எடுத்துட்டேன். இது ஏற்கனவே இங்கே மாட்டுறதை பார்த்தாச்சு. இப்போ இதில் இதில் உள்ள அப்படி விட்டு இந்த மாதிரி ஜம்முன்னு மாட்டிங்கன்னா இப்போ சாவியை போடுறீங்க. சாவியை போட்டு சீட்டை ஓப்பன் பண்ணுறோம். இப்போ இங்கே கையை விட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அழகா இது ஒர்க் ஆகும். இப்போ சீட்டு லாக்கு இதுதான் நம்ம மாட்டக்கூடிய ஒரு விஷயம். சீட்டு லாக்கு மாற்றுறது எப்படி, அதாவது பிரேமில் வர லாக்கு, இந்த லாக், இது ரெண்டும் மாட்டக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ கஸ்டமருக்கும் தெரிஞ்சுக்கணும். இது